நான் பண்ண தப்பு நான் சொல்கிறேன். அதுதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேக்ட்ஸை மட்டுமே நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் கூட படித்த அண்ட் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். ஒரு 4-5 தடவை படிச்சுட்டு எடுத்த நோட்ஸ் நான் சொன்னேன் இந்த மாதிரி மடித்து எடுத்துருவேன். மோஸ்ட்லி இப்போ ஹீட் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸில் இருக்க மேப்ஸ்லாம் மட்டும் நான் தனியாக பின் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதுதான் நான் சொன்னேன்ல, ஒரு சில கேசஸ் ஒரு இதில் எழுதியிருப்பேன். இனிஷியலாக இருந்ததெல்லாம் அண்ட் இப்போ என்ன கொஷின் ஒரு சில டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்கன்னா, ஒரு வேர்சஸ் கொடுத்துட்டு இங்கே சைடில் இந்த மொத்த பேஜோட கண்டென்ட் தான் இந்த 3 லைன்ஸில் இருக்குது. இது நான் லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணுறப்ப பார்த்துப்பேன். அது இல்லாமல் இங்கே இதுதான் நான் இனிஷியலாக எடுத்த நோட்ஸ், ஸ்டார்டிங்கில் எடுத்த நோட்ஸ். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஏபி அபிநயா. நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 தேர்வில் செலக்ட் ஆகி டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதுதான் என்னோடய நோட்ஸு. இந்த மாதிரி ஒரு 8 புக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குண்டா ஒரு 8 புக் இருக்கும். இதுதான் என்னோடய பைபிள். ஈவன் நான் வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ கூட இப்போ கையில் எந்த பேக் வச்சுருக்கேனோ அந்த பேக்கில் தான் இந்த 8 புக்ஸே வச்சுப்பேன். மேலே அந்த ஸ்டோரேஜ் இதில் கூட நான் தூக்கி வைக்க மாட்டேன். ஏன்னா எவ்வளோ டைம் நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்துருக்கோம். சப்போஸ் தொலைஞ்சிருச்சுன்னா நான் எங்கே போய் இதை மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அதுக்கான எஃபர்ட்டை போடணுமேனு. ஸோ நான் ரொம்ப பைபிள் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். இது என்னோட 11th ஹிஸ்ட்ரியோட நோட்ஸு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஏன் காட்டலைன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ எல்லாரும் மாதிரி சிலபஸை பார்க்காம டைரெக்டாக ஸ்கூல் புக்ஸை வச்சு எடுத்து அப்படியே எடுத்தது. இது எதுவுமே தேவையில்லாத பார்ட். அண்ட் நான் இப்படி மார்க் பண்ணிப்பேன். ஓகே, 11th எக்கனாமிக்ஸ் இங்கே இருக்குது, 6th ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸை மொத்தமாக நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எதை போய் எங்கே படிக்கிறது அப்படிங்கிறது ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி மட்டும் ரிவைஸ் பண்ணுறப்பையோ, எக்கனாமிக்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணுறப்பையோ அது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். பிளாக், இந்த மாதிரி ப்ளூ அண்ட் இதுதான் நான் இனிஷியலாக எடுத்த நோட்ஸ், ஸ்டார்டிங்கில் எடுத்த நோட்ஸ். போக 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 இந்த 2 லைனும் இந்த கேப்பில் இருக்கிறது தான் இந்த மொத்த பேஜில் இருக்க கண்டென்ட்டை நான் இந்த 2-3 லைனாக எழுதிட்டேன். இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்கே இதில் இருக்க மொத்த கண்டென்ட்டும் தான் இந்த இதில் இருக்குது. இதெல்லாம் எப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு 11th 12th ரிவிஷன், நிறைய ரிவிஷன் பண்ண தான் இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் என்னோட ஹிஸ்ட்ரி. இப்போ நான் இந்த இம்பார்ட்டன்ட் இங்கே பக்கத்தில் போகிறேன், இதெல்லாம் பிஒய்க்யூன்னு அர்த்தம். இங்கே நான் பக்கத்தில் இம்பார்ட்டன்ட் போட்டு சில இதில் பிஒய்க்யூன்னு எழுதியிருப்பேன். அப்படின்னா நான் பிஒய்க்யூவில் இந்த ஏரியாவை பார்த்தேன்னு அர்த்தம். ஸோ நான் ரிவைஸ் பண்ணுறப்போ இதை நான் பார்த்துப்பேன். ஓகே, இது பிஒய்க்யூவில் கேட்டிருக்காங்க, ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ இதுதான் என்னோட இப்போ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயினிசம் இன் தமிழ்நாடுல யாரெல்லாம் ஜெயினிசம், எந்தெந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் ஜெயினிசம் அப்படிங்கிறப்போ இதில் ஒரு 5 இருக்கும். நான் என்ன அதை எடுத்துக்கிட்டேன்னா 2 N இருக்குது அண்ட் PSYனா PSY அப்படிங்கிறது ஒரு கேமிங் இது, PS5ன்னு சொல்லுவாங்க. ஆனால் PSYங்கிற மாதிரி சவுண்ட் பண்ணும். ஸோ நான் இங்கே N² PSYன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஜெயினிசம் இன் தமிழ்நாடு ஸ்கிரிப்சர்ஸ்னா N² PSY அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஆனால் அது என்ன அப்படின்னா இங்கே நாலடியார், நீலகேசி அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த N² PSY அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுப்பேன். அதெல்லாம் நான் ரிவைஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் இந்த ஷார்ட்கட்ஸ், இந்த நிமோனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா கதை மேக் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிறது, ஷார்ட்கட்ஸ் மேக் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி இது. அதே மாதிரி இங்கே இந்த இம்பார்ட்டண்ட் போட்டிருக்க இடம்லாம் பிஒய்க்யூவில் கேட்டாங்கன்னு அர்த்தம். இது என்னோட ஹிஸ்ட்ரி. இங்கே சைடில் இந்த மொத்த பேஜோட கண்டென்ட் தான் இந்த 3 லைன்ஸில் இருக்குது. இது நான் லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணுறப்ப பார்த்துப்பேன். அது இல்லாமல் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறது, இங்கே இதெல்லாம் நான் சொன்னேன்ல, நான் எல்லாமே படிச்சுட்டேன்னு நினச்சிட்டு ஸ்கூல் புக்கை மூடிட்டேன். திரும்ப ஓப்பன் பண்ணுறப்போ இருந்த எக்ஸ்ட்ரா எனக்கு தெரியாத கண்டென்ட்ஸ், இப்போ அதுலேருந்து கேட்டிருந்தா நான் ஸ்கூல் புக்லேருந்தே கேட்கல அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவேன். அந்த கண்டென்ட் தான் இங்கெல்லாம் நான் எப்படியோ இதை அகாமடேட் பண்ணி இதை நான் ஹிஸ்ட்ரிக்கு இப்படி எழுதியிருந்தேன். இது என்னோட பாலிட்டி நான் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக நோட்ஸ் எடுப்பேன். எல்லாரும் இந்த ஹிண்ட் மேக்கிங் மாதிரி சில பேர் எடுப்பாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக எடுத்துட்டு இந்த மொத்த பேஜில் இருக்க கண்டென்ட் தான் இது கீழே எழுதிடுவேன். இதெல்லாம் எப்போனா ரொம்ப டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் மை எக்ஸாம் நான் இதை எழுதுறது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் எழுதுறது. அண்ட் இப்போ என்ன கொஷின் ஒரு சில டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்கன்னா, ஒரு வேர்சஸ் கொடுத்துட்டு இதை யார் சொன்னா இதை அப்படின்னு கேட்பாங்க. சில தடவை சேம் ஐடியாலஜி இருக்க ஒரு 4 லீடர்ஸஸ் போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2021 மீன்ஸ் ப்ரிலிம்ஸில் ஒரு வேர்சஸ் அதை ஆக்சுவலி யார் சொன்னா அப்படின்னா காமராஜர் சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கு நிறைய பேர் தந்தை பெரியார் போட்டிருந்தாங்க. ஏன்னா அது தந்தை
பெரியார் சொல்ற மாதிரியான ஒரு விஷயம். ஆனா அதை வந்து காமராஜர் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல அவங்க ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இது வந்து ஆனா அது ஸ்கூல் புக்ல இருந்து தான் அந்த வேர்சஸ் வந்தது. ஸோ எங்கெங்கேயோ அங்கங்க கொடுத்துருப்பாங்க. ஜியாகிரபியில் ஏதோ ஒன்று இருக்கும், ஹிஸ்ட்ரியில் ஏதோ ஒன்று இருக்கும், ஐஎன்எம்ல இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நான் ஹூ செட் வாட் அப்படின்னு நான் ஒரு நோட்ஸ்ல எழுதிட்டேன். ஒரு 17 விஷயம் தான் மொத்த ஸ்கூல் புக்லையும் கொடுத்துருக்காங்க. அதை நான் மொத்தமாக எழுதிட்டேன். இப்போ இந்தியாஸ் அண்ட் எத்னாலஜிக்கல் மியூசியம் விஏ ஸ்மித் சொல்லிப்பாரு. இது வந்து 12th ஜியாகிரபியில் இருக்கும். அது கூட இந்த ஹிஸ்ட்ரி இப்போ பிரியாம்பிளை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹாரோஸ்கோப்னு முன்ஷி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நீங்கள் அந்த அதை படிக்கிறப்போ கூட கரஸ்பாண்டிங்காக படிக்கிறப்போ இருக்கிற அந்த ரீட்டைனிங் இதுவும் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கினா 17 வேர்சஸ் தானே, இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அதில் ஒரு கொஸ்டினும் 2021 கேட்டதுனால நான் இதை தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் படிக்க உங்களுக்கே தெரியும் எது நம்ம தனியாக எழுதி நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஞாபகம் வரும். கான்ஸ்டியூஷனல் பாடிஸோட லிஸ்ட்டு இதெல்லாம் இது வந்து நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் இந்த புக்கில் இருக்குது. நான் லக்ஷ்மிகாந்தில் படித்ததெல்லாமும் நான் நோட்ஸில் இப்படி எழுதி தனியாக பின் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் இதையும் படிச்சுட்டு லக்ஷ்மிகாந்தை எடுத்து நான் திருப்ப முடியாது. அதில் எந்த பேஜுன்னு பார்த்தேனால அந்த நேரத்தில் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகுமே. நான் தனியாக இதில் நோட்ஸ் போட்டு ப்ராப்பராக எழுதிட்டேன். ஸ்டாட்யூட்டரி பாடினா என்ன, கான்ஸ்டியூஷனல் பாடி, ரெகுலேட்டரி அதெல்லாம் என்ன அப்படி. இதுதான் நான் சொன்னேன்ல, ஒரு சில கேசஸ் ஒரு இதில் எழுதியிருப்பேன். இனிஷியலாக இருந்ததெல்லாம் ரெட்டில் வந்திருக்கும், அடுத்தடுத்து வரதெல்லாம் பிளாக்ல வந்திருக்கும், அடுத்தது வரது ஆரஞ்சில் வந்திருக்கும். ஸோ க்ரொனாலஜிக்கலி என்னை ஆர்டர் பண்ண சொன்னாங்கன்னா என்னால் கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து இந்த இயர்ன்னு தெரியலனா கூட நான் ஓகே கோலக்நாத் கேஸ் நம்ம ரெட்டில் எழுதியிருப்போம். ரிப்பீட்டடாக படிக்க தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே ரெட்டில் வரும், அப்போ மிடில் வரும், அதுக்கு மேலே இது வரும், நான் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஃபேஸில் பண்ணுறது. நார்மலாகவே எனக்கு இதெல்லாம் தோணலை அப்படின்னு நீங்கள் எதுவும் இது பண்ண வேணாம். போக வர ஒரு விஷயம் தான். யூனிட் 8க்கு வந்து நீங்கள் யூனிட் 8க்கு மட்டும் அந்த லீடர்ஸ் பார்ட் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெளியிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், ஸ்கூல் புக் இல்லாமல். அதையுமே மொத்தமாக ஒரு புக்காக வாங்கி, ஒரு சில பேர் வந்து ஒரு 600 பேஜஸ் இருக்க ஒரு புக் வாங்கி வச்சுட்டு இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நீங்கள் பண்ண வேணாம். ஒரு அந்த சிலபஸில் இப்போ புக்கில் இல்லை, ஸ்கூல் புக்கில் அந்த போர்ஷன் இல்லை யூனிட் 8ல் அப்படின்னா அந்த வேர்டுக்கு ஒரு 3 பேஜஸ்க்கு நீங்கள் நோட்ஸ் வெளியிலேருந்து ஜெனரிக்காக எடுத்தாலே போதும். அதை தாண்டி எதுவும் வெளியில் வராது. யூடியூப்பில் பார்க்கலாம், ஒரு சில சேனல்ஸில் நியூ இது போட்டிருப்பாங்க, ஆர் ஒரு சில அகாடமிஸ் ஆர்டிக்கலாகவே அவங்க வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அதை எடுத்துக்கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் யூனிட் 8க்கு. மீதியெல்லாம் ஸ்கூல் புக்லேருந்து தான் பார்க்கணும். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப நான் ஸ்கூல் புக்கே விசிட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இந்த மேப் ஸ்கூல் புக்ஸில் இருக்க மேப்ஸ்லாம் மட்டும் நான் தனியாக பின் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு கொஷின் பார்த்தேன், தமிழ்நாடுல இருக்க ஐலண்ட்ஸ் எல்லாம் வந்து சவுத்லேருந்து நார்த் மார்க் பண்ண சொன்னாங்க. அந்த குட்டி குட்டி நல்ல தண்ணி அந்த மாதிரி தீவு, நிறைய தீவு இருக்கும், உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் புக்கை முன்னாடியிலேருந்து பின்னாடி படிச்சுட்டேன். ஆனால் இந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணிங்கிற வார்த்தையை நான் கம் அக்ராஸ் பண்ணதில்லையேன்னு எனக்கு அப்போ தோணுச்சு. அப்போ ஏன்னா நான் மேப்பை பார்க்கல, மேப்பை நான் படிக்கல, மேப்பை நான் நோட்ஸ் எடுக்க முடியாதுல்ல. அதனால அதுக்கப்புறம் இதுவும் ஸ்கூல் புக்கில் தான் அப்புறம் இருந்தது. ஸ்கூல் புக்கில் இருந்த மேப்பில் இங்கே வந்து அந்த ஐலண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அது எனக்கு தெரிஞ்சிட்டதுனால நான் எதுக்குடா வம்புன்னு எல்லா இதையுமே நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை தனியாக வச்சுக்கிட்டேன், அதை பார்க்குறதுக்காக. இந்த மாதிரி ஒன்று அடிஷன் இது இப்போ இதெல்லாம் வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன். இது என்னோட நோட்ஸு, பட் பிஒய்க்யூன்னு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் பிஒய்க்யூவை பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சது. இப்போது சில பேர் பண்ணுவாங்க, பிஒய்க்யூவில் கேட்ட கொஷின்ஸை மட்டும் தனியாக நோட் போட்டு எழுதுவாங்க. நான் அப்படி பண்ணலை, பிகாஸ் அதை நம்ம திரும்ப ரீவிசிட் பண்ண மாட்டோம். அப்போ மட்டும் பார்த்துட்டு ரிவிஷனில் ஏகப்பட்ட முக்கியமான விஷயம் இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்போ நம்ம திரும்ப அந்த புக்கை எடுத்து நம்ம ரீவிசிட் பண்ண மாட்டோம். அதனால என் நோட்ஸ்லேயே அங்கங்கே அப்படி தெளிச்சு விட்ருப்பேன். அங்கங்கே பிஒய்க்யூன்னு மட்டும் பக்கத்தில் போட்டுட்டேன்னா நான் அதுக்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுப்பேன். அதனால அண்ட் இப்போ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, ஜியாகிரஃபிக்கு வந்து ஒரு ரொம்ப அதிகமான வாஸ்ட் சிலபஸ் இல்லை, கம்மியான சிலபஸ் தான். மோஸ்ட்லி 10th and 12th ஜியாகிரஃபி படிக்க சொல்லுவாங்க. ஹியூமன் ஜியாகிரஃபி 12th இருக்கும், அது படிக்க சொல்லுவாங்க. ஆனால் 11th ஜியாகிரஃபியும் நான் படித்த நோட்ஸ் எடுத்திருந்தேன் ஜஸ்ட் இன் கேஸ், பிகாஸ் மீன்ஸில் வந்து 11th ஜியாகிரஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். லாஸ்ட் டைம் ஓஷன் கரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, நாங்கள் எழுதினப்போ பாட்டம் ரிலீஃப் ஆஃப் ஓஷன் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே டைரெக்டாக 11th ஜியாகிரஃபியில் இருக்கிற ஒரு விஷயம். பட் நிறைய பேர் 11th ஜியாகிரஃபி படிக்க மாட்டாங்க. ஆனால்
2022 ப்ரிலிம்ஸில் வந்து ஆன்டி சைக்ளோனோட டிரெக்ஷன் கேட்டிருந்தாங்க. அது நிறைய பேர் தப்பாக எழுதியிருந்தாங்க, அது அவுட் ஆஃப் சிலபஸ்னு சொன்னாங்க. ஆனால் அது 11th ஜியாகிரஃபியில் இருந்தது. நான் படித்தது நோட்ஸ் எழுதியிருந்தனால அந்த கொஷின் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அது 11th ஜியாகிரஃபிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஜியாகிரஃபின்னு படிக்கிறப்போ ஆல்ரெடி கம்மி சிலபஸுங்கிறதுனால நீங்கள் 11th ஒமிட் பண்ணலாம், 9th ஒமிட் பண்ணலாம், இந்த லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர்லாம் தான் எதுவும் வராது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் எல்லாத்தையுமே படிச்சிடுறது நல்லது. இது வந்து நான் சயின்ஸ்க்கு எடுத்த நோட்ஸ். நான் சொன்னேன் இந்த மாதிரி மடித்து எடுத்துருவேன். மோஸ்ட்லி இப்போ ஹீட் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்கிற ஒரு வேர்டு, சவுண்ட் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குது, லைட் அண்ட் லேசர் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குது. நான் மோஸ்ட்லி ஒரு பேஜை தாண்டி போகாமல் பார்த்துப்பேன். பட் ஃபிசிக்ஸில் வந்து அதிகமாக நோட்ஸ் இருக்கிறதுனால எப்படி ஒரு 2 பேஜ் ஆயிரும். இதை தான் நான் வந்து படிக்கிறப்பையோ இல்லைனா ரொம்ப நேரம் என்னால் உட்காந்து படிக்க முடியாது. லாங் பீரியட் ஆஃப் டைம் படிக்கணும்னா நம்மளால் உட்காந்தே படிக்க முடியாது, நடந்துக்கிட்டே படிக்கணும்னு நினைப்போம். இவ்வளோ பெரிய புக்கை நம்மளால் கேரி பண்ணி நடந்து படிக்க முடியாது. நான் நடந்து படிக்கணும், எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும், நான் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக ஏதாச்சும் படிக்கணும், லேஸாக படிக்கணும்னு நினைக்கிறப்போ நான் இந்த நோட்ஸ் எடுத்துப்பேன். இது ஈஸியாக கையில் வச்சுட்டு அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நோட்ஸ் எல்லாம் தான் நான் படுத்துக்கிட்டு தூக்கம் சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ படுத்துட்டே படிச்சுட்டு அப்படியே தூக்கம் வரப்போ வைக்கிற நோட்ஸ் வந்து இது வந்து என்னோட சயின்ஸ் நோட்ஸ். இதெல்லாமே A4 ஷீட்டில் இப்படி மடித்து நான் எடுத்து வச்சிருவேன். அது இல்லாமல் யூனிட் 8ல் கொஞ்சம் நீங்கள் எடுக்கணும்னு நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன்ல, அது வந்து மோஸ்ட்லி அண்ணா பெரியார் அவங்க எழுதின புக்ஸ், அவங்களோட ஒர்க்ஸ், அவங்க என்ன பண்ணாங்க, மாநாடு, அது மாதிரி அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் எடுக்கிறப்போ ரொம்ப நீங்கள் அந்த வெளியில் போயிட வேணாம், ட்ராக்கை விட்டு வெளியில் போயிட வேணாம், ஒரு மாதிரி லிமிட்டடாக எடுத்தாலே போதும். இதெல்லாம் வந்து யூனிட் 8ஓட நோட்ஸ். இதுதான் என்னோட நோட்ஸ். இது இல்லாமல் இன்னொரு 4 புக்ஸ் இருக்குது. பட் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இது மட்டும் காட்டுறேன். இப்போது எனக்கு வந்து ஆஸ் அ பர்சனாக சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தை பார்த்து அதை கிறிஸ்பாக எழுதி படித்தா தான் எனக்கு பை ஹார்ட் ஆகும். இல்லை என் கூடயே படித்தவங்க கிளியர் பண்ணவங்களே சில பேர் அப்படியே புக்லேருந்து படித்தும் ஆகியிருக்காங்க. ஆனால் ஷார்ட்டாக வேணும், எனக்கு நம்பிக்கை இருக்கணும், எனக்கு முடிச்சுட்டேங்கிற திருப்தி எனக்கு இருந்தால் தான் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ்க்காக நான் வந்து ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துருவேன், எதுவுமே விடாமல். இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி நான் அதிகமாக ஃபேக்ட்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். நோட்ஸ் எடுக்காதப்போ ஃபேக்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு அந்த லெசனை முடிச்சுட்டேன்னு நினச்சிருவேன். நோட்ஸ் வந்து ப்ராப்பராக உட்காந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நோட்ஸ் வந்து நீ என்ன ரொம்ப எக்ஸ்டென்சிவாக எடுப்பீங்க, புக்கில் இருக்கதே அப்படியே எழுதுவீங்க, அந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எது நமக்கு ஒர்க் ஆகுமோ அதை தான் அகெயின் பண்ணணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாக எழுதுனா அதோட ரூட் தெரியாது. எனக்கு அந்த ரூட் தெரிஞ்சால் தான் என்னால் இந்த விஷயத்தை ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நோட்ஸ் எடுக்கிறப்போ ஒரு ப்ரொலாங்ட் பீரியட் 6 to 8 months நான் உட்காந்து அந்த டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு நான் ஃபுல்லாக ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நான் நோட்ஸ் எடுத்துட்டேன். திரும்ப படிக்கிறப்ப தான் நான் அதை கிறிஸ்பாக்கினேன். எடுத்தோன்னே நான் கிறிஸ்பாக அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை படிக்கல. மொத்தம் எக்ஸ்டென்சிவாக எடுத்துட்டு திரும்ப படிக்கிறப்ப கிறிஸ்பாக மேலேயோ இல்லை சைட்லேயோ இல்லை எக்ஸ்ட்ரா பேப்பர்லையோ எடுத்து அதை நான் எனக்கு ஈஸியாக்கிக்கிட்டேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் கூட படித்த அண்ட் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன், ஒரு 4-5 தடவை படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆக்சுவலி சொன்ன ஒரு எஃபர்ட் போடணும். அதுக்கு வந்து எல்லாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு 3rd டைம் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கிறேன், படிச்சிருவாங்களா, அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா மாதிரியே இருக்கும். ஒரு 2nd டைம் 3rd டைம் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இது எதுக்கு எழுதணும், இதெல்லாம் தான் நமக்கே தெரியுமே, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கே தெரிஞ்சிருக்கேன், இதை ஏன் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நோட்ஸை எடுக்காமல் சில பேர் போயிடுவாங்க. நான் அதை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அது நீங்கள் திரும்ப ஒரு 1 week விட்டுட்டு அந்த புக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கா, திரும்ப முதலேருந்து படிக்க. இது வந்து ஒரு ஃபார்ஸ் ஆன ஒரு விஷயம், ஒரு இல்யூஷன் மாதிரி. நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்காமல் இருக்கும் நோட்ஸ் எடுக்காமல் நம்ம புக்கை திறந்தோன்னா. அதனால நம்ம நோட்ஸ் எடுக்க மாட்டோம். 2nd டைம் 3 தடவை படிச்சிட்டோம், இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்போ நான் எதை நான் நோட்ஸ் எனக்கேவே தோணியிருக்கு, நான் எல்லாமே இதில் ஞாபகம் இருக்குது, இதை நான் எதை நோட்ஸாக நான் எழுத போகிறேன் அப்படின்னு தோணும். 1 week கழிச்சு பார்த்தா எல்லாமே பிராண்ட் நியூவாக இருக்கும். அதனால நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லது. நான் பண்ண தப்பு நான் சொல்கிறேன். அதுதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேக்ட்ஸை மட்டுமே நான் இது பண்ணிட்டேன், பிஒய்க்யூவை பார்க்காம. அண்ட் இன்னும் என்ன சொல்லுவேன்னா, ஓரளவுக்கு எல்லாமே படிச்சுட்டு தான் நான் பிஒய்க்யூ படிப்பேன். நான் அப்படி தான் இருந்தேன். ஃபுல் சிலபஸை நான் முடிச்சுட்டு தான் நான் டெஸ்ட் எழுதுவேன், ஃபுல் சிலபஸை நான் முடிச்சுட்டு தான் பிஒய்க்யூ பார்ப்பேன், அந்த மாதிரி இருந்தேன். அதை விட என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு ஓரளவுக்கு ஒரு ரீட் ஒரு தடவை நோட்ஸ் எழுதி ஒன்ஸ் பார்த்துட்டே நீங்கள் வந்து பிஒய்க்யூவை பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதை எக்ஸ்டென்சிவாக நோட்ஸ் எடுக்கணும், எதை கொஞ்சமாக எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கு அக்கார்டிங்லி நீங்கள்
நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட பர்சனல் சஜஷன், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப எக்ஸ்டென்சிவ் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து கிறிஸ்பியர் ஆக்கிட்டே போகிறது. அப்படி இல்லைன்னா பிஒய்க்யூ பார்த்துட்டு அவங்களோட டிமாண்ட் என்ன, இவங்க என்னென்ன கேட்குறாங்க இந்த டிஎன்பிஎஸ்சியில், அதுக்கு தகுந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த ஏரியாவிலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு கேரண்டீட் நோட்ஸாக இருக்காது. நான் சொன்னது வந்து கேரண்டீடாக இருக்கும், இது வந்து 100% கேரண்டீடாக இருக்காது. பட் அந்த மாதிரி பண்ணலாம். பிகினர்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்படி பண்ணலாம். ஸ்மார்ட் நோட் மேக்கிங் வந்து ரிவிஷன் ஃபேஸில் தான் அது வரும். நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க, உங்கள் நோட்ஸில் இருக்கிறத படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் ஸ்மார்ட் நோட் மேக்கிங் வரும். ஸ்மார்ட் நோட் மேக்கிங் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்கேட்டராகி கிடக்கிற ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை ஒன்றா கேதர் பண்ணி வச்சுக்கிறது தான் ஸ்மார்ட் நோட் மேக்கிங். நீங்கள் வந்து எக்ஸ்டென்சிவாக நீங்கள் ப்ரைமரியாக ஒரு நோட் மேக் பண்ணதுக்கப்புறம் தான் இதே விஷயத்தை நம்ம அங்கே பார்த்தோமே, இதேமாதிரி ரிலேட்டடாக அங்கே பார்த்தோமே, நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் ஒரே விஷயத்தை பார்க்குறப்ப அதை ஒன்றா சேர்த்து வச்சு நீங்கள் சின்னதாக எழுதி வச்சுப்பீங்க. இதுதான் ஸ்மார்ட் நோட் மேக்கிங். இது வந்து நீங்கள் ரிவிஷன் ஃபேஸில் தான் நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவீங்க. ரிவிஷன் ஃபேஸில் தான் வரும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரைமரி நோட்ஸை வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா தான் ஒரு விஷயத்தோட ரூட்டை பிடிச்சி அதோட எக்ஸ்ட்ராவாக நான் சொன்ன மாதிரி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, அந்த ஒரு இண்டெக்ஸை மட்டும் படிச்சுட்டு போகாமல் என்னென்ன இண்டைசஸ்லாம் இருக்குது, அந்த இண்டைசஸ்லாம் யார் கொடுக்குறா அப்படிங்கிறத படிக்கணும்னா இதுக்கெல்லாம் வந்து ரிவிஷனில் தான் டைம் இருக்கும். நீங்கள் ப்ரைமரியாக நோட் படிக்கிறப்ப அப்படி படிச்சுட்டு போயிடுவீங்க. ரிவிஷன் அப்போ தான் இது கூட ரிலேட்டடாக இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே ஆட் பண்ணலாம். இதெல்லாமே உங்களுக்கு எட்ஜ் கொடுக்கும் எக்ஸாமில்.